ஸ்ரீஹரி நாராயணா. நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு போனாக்க நான் எவ்வளவு பெரிய ஆளை அப்படின்னு பார்க்கறது காமிக்கணும் அப்படின்னு விஐபி தரிசனத்துல போறோம், போலீஸ் செக்யூரிட்டி எடுத்துட்டு போறோம். எங்க கோவிலுக்கு போய் நம்ம பாட்டுக்கு லைன் நின்றுட்டே இருக்கும். ஆனா நம்ம பகவான் முன்னாடி கண்ணை மூடி அப்படியே நின்றுட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். ஆஹா ஆஹான்னு லைன்ல எல்லாம் சத்தம் போடுவாங்க, யோ நீ போ கிளம்புகிறது அப்படின்னு. ஆனா இது விஐபி தரிசனம். யார் வந்திருக்க, நம்மால் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிக்கணும், அது மாதிரி நடக்கிற தரிசனம். இப்ப இது மாதிரி தரிசனங்கள்ல போகும்போதும் சரி, நம்ம ஜெனரலா கஷ்டப்பட்டு போறோம், அப்பையும் சரி ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. என்ன அப்படின்னாக்க, நான் பகவானை இவ்வளவு தூரம் பாக்குறேன், ஆனா பகவான் என்ன பாக்குறாரா அப்படின்னு. இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் ஒரு சமயம் இல்லாட்டா இன்னொரு சமயம் எல்லார் பக்தர் மனசுலயும் வரக்கூடிய கேள்வி. எனக்கு இந்த கேள்வி வந்த அனுபவத்தை நான் சொல்ல போறேன். நான் அகமதாபாத்ல இருக்கேன், குஜராத்ல. குஜராத்தோட தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நிறைய இடங்கள்ல தங்கி, துவாரகா, சோம்நாத், பஞ்சத்வாரகா எல்லாம் போயிட்டு. பஞ்சத்வாரகால ஒரு இடம் டாக்கூர். அந்த டாக்கூர் போகணும் எனக்கு. அப்ப அங்க ஒரு நண்பர், அது நம்ம முன்ன பின்ன சந்திச்சவர் இல்ல, யாரோ மூலமா தெரிஞ்சவர். ஏன்னா நம்ம போற இடத்துல முடிய ஹோட்டல் அங்கெல்லாம் தங்கறது இல்லை. ஏதாவது சனாதன ஆத்துல தங்கறது, தங்கி ஏன்னா நம்ம கூட பகவான் எடுத்துன்னு வர்றதுனால, பகவானை கூட்டின்னு வர்றதுனால அவருக்கு அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உகந்த இடமாக ஏதாவது இல்லம் இருந்தால் அதை நோக்கி போறது. அப்ப ஒரு இடத்துல இப்படி தங்கியிருக்கோம், ஒருத்தரோட வீட்டுல தங்கியிருக்கோம், தங்கணும். அங்க நான் அகமதாபாத்ல இருக்கேன், நாளைக்கு டாக்கூர் போலாம் அப்படின்னு ஒரு மனசுல வருது. அதனால இங்க டாக்கூர்ல இருக்கிற நண்பருக்கு நான் கூப்பிட்டு சொன்னேன், நாளைக்கு நான் டாக்கூர் வரேன், இன்னைக்கு அகமதாபாத்ல தங்கிட்டு அப்படின்னு. அவர் போன் பண்ணி சொல்றாரு, இல்ல இன்னைக்கு வந்துருங்க, இன்னைக்கு வாங்க சுவாமிஜி, இன்னைக்கு வாங்க அப்படின்னு. நான் இவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஏன்னா முன்ன பின்ன பார்த்தது இல்லை அவரை. நான் 2 நாள் அங்க கேப் வச்சிருக்கேன் தங்கறதுக்காக. தங்கிட்டு அங்கிருந்து நான் துவாரகா போறேன். ஸோ இன்னைக்கும் சேர்ந்து போனேன்னா 3 நாள் ஆகும். எனக்கு 3 நாள் அங்க தங்கறதுக்கு, எங்கேயுமே தங்க மாட்டேன் நான் 3 நாள் ஜெனரலா. ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன ப்ரெஷரைஸ் பண்றாரு, நீங்க வாங்க குருஜி, உடனே வாங்க, இப்படி வரணும் அப்படின்னு. நான் சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியல, ஏன்னா 2-3 முறை சொல்லியும் கேட்கல. அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன்னா, வர வழியில பரோடாவை பார்த்துட்டு வரேன், நான் பரோடாவை பார்த்துட்டு டாக்கூருக்கு வரேன். ஸோ தட் எனக்கு என்ன அப்படின்னாக்கா 11-11:30 அவங்க ஆத்துக்கு போனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாக்க அன்னைக்கு கணக்கு வராது இல்லையா, 11-11:30 முடியும். முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த நாள் வந்த மாதிரியும் ஆயிடும், அவர் சொன்னதை கேட்ட மாதிரியும் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல சரி 11-11:30 வரேன் அப்படிங்கிறேன். இல்ல 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 அப்படி பண்ணாதீங்க, இப்பயே கிளம்புங்க, நீங்க இப்பயே கிளம்புங்க. இப்ப கிளம்பினீங்கன்னா அப்ப மணி 1, நீங்க 3-3:30 நீங்க டாக்கூர் வந்துருவீங்க. வந்தாக்க நம்ம சாயந்தரம் தரிசனம் பார்க்கலாம், தயவு செஞ்சு உடனே வாங்க அப்படின்னு. இவ்வளவு தூரம் அன்பா சொல்லும் போது நம்மளால வேண்டான்னு சொல்ல முடியல. அதனால உடனே நான் அங்கிருந்து பயணிக்கிறேன். பயணிச்சு டாக்கூர் போறேன். டாக்கூர் போனா நண்பர் என்ன பிக்கப் பண்றார் 3-3:30. நான் போற வழியில என் மனசுல இதே கேள்வி வந்தது, நான் பகவானை பார்க்கணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு இப்படிலாம் வரனே, என்ன பகவான் பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. அப்ப நான் இங்க போய் இறங்கினதும் அவாத்துக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்து பசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு குளிச்சு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு அதுக்குள்ள பார்த்தா 4:45 ஆயிடுச்சு டைம். உடனே சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா அற்புதமான கோயில். இதை பத்தி நான் வீடியோ பண்றேன், இந்த கோயிலை பத்தி கண்டிப்பா பார்க்கணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தமிழ் உதயம் சேனல்ல. இங்க எல்லா வீடியோஸும் நம்ம போன தீர்த்த யாத்திரைகள், போற தீர்த்த யாத்திரை எல்லாம் இங்க வரும். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதை பத்தி டாக்கூர் கோயில் அவ்வளவு ஒரு அற்புதமான கோயில், அதை பத்தி நான் வீடியோ பண்ண போறேன். இப்ப டாக்கூருக்கு போறோம். போனா ஆஹா, அங்க பகவான் கிருஷ்ணனுக்கு பேரு ரன்சோர் ராய், ரன்சோடு ராய். அதாவது ரணகளத்தை விட்டு ஓடி வந்தவர், ரணகளத்தை விட்டு ஓடி வந்தவர். என்ன அப்படின்னாக்க
ஜராசந்த சண்டை நடக்கும்போது 17 முறை ஜராசந்த தோக்கடிச்சு, ஆனா கொல்லல. ஏன்னா ஜராசந்தோட சாவு பீமன் கையில் இருக்குன்னு பகவானுக்கு தெரியும், அதனால கொல்லல. ஆனா 17 முறை எல்லாம் மக்கள் சாகுறாங்கன்னு சொல்லிட்டு பகவான் அந்த வேண்டான்னு சொல்லிட்டு, இனிமே இங்க இருந்த அனாவசியமா இன்னசென்டான மக்கள் நிறைய பேர் சாகுறாங்க, போர் களத்துல வீரர்கள் சாகுறாங்க, பெண்கள் விதவை ஆகிறார்கள், நிறைய மிருகங்கள் சாகின்றன, அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். இனிமே நம்ம இங்க மதுரால இருக்கக்கூடிய சமயம் முடிவுக்கு வந்து விட்டது. இனிமே புது நகரம் ஒண்ணு உருவாகும், கடலுக்கு நடுவுல இருக்கும், இதுக்கு பேரு துவாரகா என்று அழைக்கப்படும், இங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்ல பலராம் ஒன்னே சொல்றாரு, அட கிருஷ்ணா நீ இப்படி பண்ணுவியா? ரணத்தை விட்டு ஓடி போவியா? போர்க்களத்தை விட்டு நீ ஓடி போவியா? நீ உன்னை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? போர்க்களத்தை விட்டு ஓடிய கோழை என்று கூப்பிடுவார்களே என்று. அதான் ரன்சோடு ராய், உன் பேரு ரன்சோடு ராய் என்று ஆகிவிடும் என்று பலராமன் கூற பகவான் சொல்றார், கிருஷ்ணன் சொல்ற, இந்த பாரு பலராமா, அண்ணா நான் சொல்றத கேளு. அதாவது அவர்கள் என்னை எந்த பெயரை சொல்லி கூட்டாலும் சரி, என்னை கூப்பிடுகிறார்கள் என்று எனக்கு பட்டால் மனதில் நான் உடனே வந்து விடுவேன். இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு 1000 பேரு, இதுல இது 1 1001, இதுல என்ன பெரிய விஷயம்? ரன்சோடு ராயினை கூப்பிட்டுமே என்ன அப்படின்னு சொல்ல, அன்றிலிருந்து பகவான் கிருஷ்ணனுக்கு பேர் ரன்சோடு ராய் என்று ஆகிறது. அவர் தான் இங்க இருக்கிறது டாக்கூர்ல, ரன்சோடு ராய். எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கோயிலுக்கு போனீங்கன்னா ஜெய் ரன்சோட், ஜெய் ரன்சோட், ஜெய் ரன்சோட், ஜெய் ரன்சோட், இதாங்க கோஷமே. வாவ், பகவான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அருமை. போர்க்களத்தை விட்டு நானும் நீங்களும் ஓடி வந்தா கோழை நம்மள சிரிப்பாங்க, ஆனா பகவான் வரும்போது அது கீர்த்தி ஆகிறது. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்கேன், பகவானை பார்த்தாக்க ஆஹா, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே நம்மளையே பார்க்கிறார் பெருமாள். பார்த்துட்டு நான் என் கூட வந்த என் நண்பருக்கு சொன்னேன், இப்ப மணி 5:30, கோவில் மூடுறது 8 மணிக்கு மூடும். ஸோ அதனால நீங்க எங்கேயாவது போனா போயிட்டு வாங்க, நாங்க உட்காந்து பகவானை பார்த்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்தாக்க அப்படியே தியானம். கிருஷ்ணா, உன்னை பார்க்கறதுக்கு நான் இங்க வந்துட்டேன், எவ்வளவு அருமையான தரிசனம், இதை விட என்ன கேட்க முடியும்? ஒரு நல்ல நண்பர்கள், அவங்க குடும்பம், இங்க உட்கார்றதுக்கு இடம், கோயில், இங்க உன்னையே பார்த்துட்டு இருக்கலாம். இது மாதிரி மனசுல 1000 நன்றி. அதாவது இது பாக்கியம். இதை உணரணும் நமக்கு. ஏன்னா பாக்கியம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைக்காது. ஓகே, அவ்வளவு பகவானோட பாக்கியம் இருக்கணும் இந்த ஒவ்வொரு தீர்த்த கஷேத்திரத்துக்கு போறதுக்கும். ஸோ அங்க உட்காந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது, பகவானை நான் பார்க்கிறேன், இதே கேள்வி மனசுல வருது. பகவானை நான் பார்க்கிறேன், என்ன பகவான் பார்க்கறான்னு எனக்கு ஒரு சைன் கிடைக்காதா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ள தியானத்துல உட்காந்து தியானம் பண்ணி அதுக்குள்ள ஆர்த்திகள் நடக்குது. சைன ஆர்த்தி என்று ராத்திரியில் நடக்குது, படுக்க வைக்கிற ஆர்த்தி, அது நடக்குது. அது நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா என் பின்னாடி நண்பர் கூப்பிடுறார், வந்துட்டேன் அப்படின்னு. சரி, சைன ஆர்த்தி முடிஞ்சு கூட்டு போய் பக்கத்துல போய் இன்னும் நல்ல தரிசனம் பண்ணி வைக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம பிரகாரம் பண்ணிட்டு வரோம். பிரகாரம் பண்ணிட்டு வந்தா யாரோ அவர்கிட்ட பேசுறாங்க, எல்லாத்தையும் அறிமுகம் படுத்தி வைக்கிறார். பண்ணிட்டு அப்படியே ஆத்துக்கு வந்தாச்சு அப்படின்னாக்க, ஒரு பொண்ணு ஒரு 15-20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18-20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், தலையில கூடை எடுத்துட்டு, கூடையெல்லாம் பானையா இருக்கு, எடுத்துட்டு இங்கிருந்து வர இவங்க ஆத்துல வச்சு கை கூப்புறா, இவங்களும் கை கூப்புறாங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பியாச்சு. பார்த்தாக்க எனக்கு இதுல என்ன அப்படின்னா, உள்ள ஃபுல்லா சாதங்கள், விதவிதமான சாப்பாடு உள்ள. வாவ், இத மாதிரி மண்பாண்டத்துல கொண்டு வரத நான் இதுல பார்த்திருக்கேன், பூரி ஜெகநாதர் அதுல. அதனால இது பிரசாதமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரசாதம் அப்படின்னா வாவ், பிரசாதமா அப்படின்னு. ஸோ இவர் அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், இவர் சாப்பிட கூப்பிடுறார். நான் கேட்டேன், இது என்ன இங்க இருந்து வருது, இங்க ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணீங்களா
அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் இல்ல சுவாமிஜி, இது கோயில்ல இருந்து வருது. அப்படியா? இது கோயிலோட ராஜபோகம். வாவ், அப்படியா? அது எப்படி இங்க வருது? நீங்க என்ன, யாராவது கெஸ்ட் வந்தா நீங்க இது மாதிரி கோயில்ல சொல்லி கொண்டு வர சொல்லுவீங்களா, எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது அந்த ஊர் வழக்கம். ஸோ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல அப்படி இல்லை, இங்க இன்னைக்கு யாரு பெரிய தானியோ, யாரு கோயிலுக்கு எல்லாரை விட அதிகமா இன்னைக்கு தானம் பண்ணாங்களோ அவங்களுக்காக இந்த பிரசாதம் வரும் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். வா, நானும் சுதாமாவா அங்க போயிருக்கேன், நான் என்ன தானம் பண்ணேன், எனக்கு எதுக்கு இது வரணும் அப்படின்னா நான் கொடுத்து வந்தது இல்லை. ஒருவேளை இவங்க தானம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா உங்களுக்கு பாக்கியம், கோயிலுக்கு இவ்வளவு தானம் பண்ணீங்களா இன்னைக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, இல்ல இல்ல குருஜி நாங்க பண்ணல அப்படின்னு. வா, அப்படியா? அப்புறம் எப்படி உங்களுக்கு இது வந்தது இந்த ராஜபோக பிரசாதம் அப்படின்னாக்க, நான் போனது 22ஆம் தேதி, 17ஆம் தேதி யாரோ 5 பவுன் காசு தானமா கொடுத்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு வர வேண்டிய பிரசாதம். ஓகே, அன்னிலிருந்து வர முடியல, பிரசாதத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு வர முடியல, ஏன்னா கோயில்ல பலவேறு நிகழ்ச்சிகள் இருந்ததுனால இன்னைக்கு அந்த பிரசாதம் வந்திருக்கிறது. இங்க நீங்க வந்திருக்கிற நேரத்தை பாருங்க, கரெக்டா பிரசாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரே சந்தோஷம் எனக்கு. என்ன அப்படின்னாக்க, நம்ம கேள்வி என்ன, நான் பகவானை பார்க்கிறேன், பகவான் என்னை பார்க்கிறானா என்று. நான் உங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் சொல்ல போறேன் என்னோட தீர்த்த யாத்திரைகள்ல. எங்க போனாலும் எப்படி சுதா, அதாவது பகவான் அன்னைக்கு சுதாமாவுக்கு பண்ணல பாத பூஜை பண்ணி பகவானவே அதாவது உட்கார வச்சு மாதா ருக்மிணியோட சேர்ந்து சாப்பாடு பரிமாறி ராஜாவாகவே சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அருள் புரிந்தாரே கிருஷ்ண பகவான். அப்படி எனக்கு எவ்வளவு இடங்களில் அனுபவம் வந்தது என்பதை நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதனால கண்டிப்பா நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் சச் இன்சிடென்ட். ஓகே, இது இந்த டாக்கூரில் நடந்தது. நினைச்சு புலகாங்கிதம். ஏன்னாக்க இது மாதிரி நம்ம, அதாவது எவ்வளவு கோஇன்சிடென்ட் பாருங்க. நான் இன்னைக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன், வர வேண்டாம்னு சொல்றேன், ஆனா நண்பர் என்ன ஃபோர்ஸ் பண்றாரு, இன்னைக்கு வாங்க அப்படின்னு. ஓகே, நான் சரி ராத்திரி 11:30 மணிக்கு வரேங்கிறேன், இல்ல இல்ல இப்ப வாங்க அப்படிங்கிறார். ஓகே, இதெல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி, என்னோட திட்டமே இல்லை அங்க வர்றது, அங்க வர வச்சு எனக்காக இந்த ராஜபோக பிரசாதத்தை கொண்டு அதை அன்னைக்கு சாப்பிட்டு அடுத்த நாளும் இருந்து அந்த அவ்வளவு அருமையான பிரசாதம் சாப்பிட்டு பகவானோட அருளை, அது அடுத்த இடத்துல பார்த்தாக்க அடுத்த நாள் நான் போறேன், லட்டு பிரசாதம், பெரிய லட்டு, டாக்கூர் ஃபேமஸ் லட்டு கொடுத்து இது மாதிரி அற்புதமான லீலைகள் நடந்தது. இப்படி அதாவது நம்ம போய் அடிச்சு முடிச்சு நம்ம பவரை காமிச்சு நாம் எவ்வளவு பெரிய ஆள்னு காமிச்சு பகவானை பார்ப்பது ஓகே. ஆனா நாம் பகவானை பார்க்கிறோம், ஆனால் பகவான் நம்மை பார்க்கிறானா என்பதுதான் மிக முக்கியம். அதனால கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க. இதை பத்தி உங்க கருத்தை காமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஹரே கிருஷ்ணா.